நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் சடலங்களை தனி ஒருவராக மீட்டு தரும் ஒரு விவசாயி பற்றிய தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மேலக்கோட்டைக்காரன்பட்டியை சேர்ந்தவர் காளை என்கிற பிச்சைமுத்து. விவசாயியான இவர் தற்பொழுது விறகு வெட்டும் வேலையை செய்து வருகிறார். சிறு வயதிலேயே கிணறுகளில் விழும் பொருட்களை தேடி எடுப்பதில் கை தேர்ந்தவரான பிச்சைமுத்து நாளடைவில் மற்றவர்களுக்கு உபயோகப்படும் வகையில் தனது செயல்பாட்டை மாற்றிக்கொண்டார். அதன்படி கிணற்றில் விழும் ஒருவரின் உடலை பிச்சைமுத்து மீட்டுக் கொடுத்துள்ளார். நாளடைவில் அதுவே அவரின் அடையாளமாக மாறிப்போனது. ஆறு, ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் மூழ்கி உயிர் இழந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளார். அந்த பிறத்தை எடுக்கிறதுக்கு நான் எப்பொழுதோ நினைச்சு நான் ஒதுங்கினாலும் இன்னைக்கு ஆண்டே நம்மளை உடலை அந்த மக்கள் என்னை அதை எடுத்து அவனை சொல்லும்போது எடுக்க வச்சு எடுத்து 4 பேர்த்துக்கு முன்னால எடுத்து நல்லபடியாக நான் ஆக்கி இன்னைக்கு எத்தனையோ பிறந்த எடுக்க முடியாதெல்லாம் வயிற்சிலேருந்து எடுக்க முடியாதெல்லாம் இன்னைக்கு நான் எடுத்து கொடுத்தேன். அதில் மக்களோடதையும் தெய்வத்தோட கணக்கு தான் என் கணக்கு. 30 அடி முதல் 100 அடி வரை ஆழம் கொண்ட கிணற்றில் துணிச்சலுடன் இறங்கி சடலங்களை மீட்கும் பிச்சைமுத்துவை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். இதுவரை 60க்கும் மேற்பட்டோரின் உடல்களை மீட்டுள்ளதாக கூறும் இவர் தன் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் தனக்கு இருப்பதாகவே கூறுகிறார். பல மணி நேரம் போராட வேண்டிய சூழல் இருந்தாலும் இறந்தவரின் உடலை மீட்கும் பணி தனக்கு மன நிறைவை தரும் ஒன்றாக இருப்பதாக பிச்சைமுத்து கூறுகிறார். ஏன்னா கேணில் முழுந்தோம்னா இன்னைக்கு எப்படி போகிறாங்களாம், நீச்சல் தெரிஞ்சவங்களும் போகிறாங்க, நீச்சல் தெரியாதவங்களும் போகிறாங்க. இன்னைக்கு இந்த என் தாய் தாப்பன் எனக்கு முன்னேறினால, என் தெய்வம் முன்னேறினால நான் நல்லபடியாக செஞ்சு இந்த இதை செஞ்சு கொடுத்துட்டு வரேன். ஆண்டே முடியாமல் எனக்கு எந்த குறை இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறேன். என் பிள்ளை குட்டி நல்லபடியாக இருக்குது. எந்த தொழிலாக இருந்தாலும் அதை மன விருப்பத்துடன் செய்ய வேண்டும் என்ற கொள்கையுடன் வாழும் பிச்சைமுத்துவின் வாழ்க்கை பிறருக்கு வழிகாட்டியாக அமைந்தால் நல்லது. தந்தி டிவி செய்திகளுக்காக மணப்பாறையில் இருந்து காதர் மொய்தீன்.